17 ஏப்ரல் 2026 பாஸ்கா காலம் 2ஆம் வார வெள்ளி நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 6 இறை வசனங்கள் 1-15 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்று பெயர் உண்டு. உடல்நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்களுக்கு உண்பதற்கு எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே கேள்வியை கேட்டார். பிலிப்பு மொழியாக 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடர்கள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவரிடம் 5 பார் கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு, மக்களை அமர செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல் தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டன. பின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்ட பின் 5 பார் கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தை தொடர்ந்து நாம் பலவிதமான ஆசீர்வாதத்துடன் தொடங்கின்ற அனைத்து நாட்களிலும் இறைவன் நம்மை தன்னுடைய ஒளியினால் உயிர்ப்பினால் ஆசீர்வதிக்கின்றார். அந்த ஒரு நம்பிக்கையில் இந்த நாளையும் நாம் இறைவனிடத்தில் ஒப்படைத்து ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளில் முத்தி பெறு பெற்ற கித்தேரி டேக்கா பிதாவுடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்றோம். இவர் நியூயார்க்கில் பிறந்தவர். இவர் பிறந்தவுடன் பெரிய அம்மையின நோயினால் தாக்கப்பட்டு உடல் முழுவதிலும் பெரிய வடுக்கள் ஏற்பட்டு மிகவும் அழகு குறைந்தவளாக இருந்தவர். தன்னுடைய 4 வயதில் பெற்றோரையும் சகோதரின் சின்னம்மை நோயினால் தாக்கியதால் இழந்தவர். இவளுக்கு கண் பார்வை குறைபாடு இருந்ததாகவும் அககற்று காணப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதன் பின்பு கித்தேரி தன்னுடைய மாமன் துணையில் வாழ்ந்து வந்தார். திருமணம் புரிய மாட்டேன் என்று உறுதி எடுத்திருந்த உறவினர்களும் அவளை எள்ளி நகையாடினர். தன்னுடைய 20வது வயதில் லாம்பவில்லை சார்ந்த ஜாக்சஸ் என்ற இயேசு சபை அருட்பணியாளரை சந்தித்தார். இவ்வுறவின் வெளிப்பாடாக உயிர்ப்பு நாளென்று திருமுழுக்கு பெற்று போனாக் மக்களில் இல்லி என்று அழைக்கப்பட்டார். இவர் மிகவும் பொறுமையாக திகழ்ந்தவர். புதிய கிறிஸ்துவ முறையை தழுவி இவரை விசுவாசத்திற்கு புறம்பான என்று பலர் ஏளனம் செய்தனர். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கடவுளின் நாளென்று இவர் கடவுளுக்கு ஊழிய பெற சென்றபொழுது வயலுக்கு வேலைக்கு வராததால் அடிக்கப்பட்டு பட்டினி போடப்பட்டவர். இத்தகைய துன்பத்திற்கு மத்தியிலும் நிறைவாழ்வை நோக்கி தன்னுடைய ஆன்மாவை செலுத்தி இறை ஆசிரை அவர் பெற்றிருந்தவர். இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம், ஆண்டு இன்னும் அதிக அளவில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குணத்திற்காக, பகிர்ந்து வாழ்கின்ற ஒரு குணத்திற்காக, அதிலிருந்து பெறப்படுகின்ற ஆசீர்வாதத்தை இன்றைய சிறிய நிகழ்வில் மூலமாக இறைவன் வெளிப்படுத்துகின்றார். இது ஒரு எளிமையான நிகழ்வாக தோன்றினாலும் ஒரு ஆன்மீக செய்தியை, ஆழமான செய்தியை இறைவன் அளிக்கின்றார். 5 அப்பங்களும்
2 மீன்களும் ஆயிரக்கணக்கான மக்களுடைய பசியை தணிக்கின்ற ஒரு அதிசயத்தை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். குறைவாக தோன்றுகின்ற ஒரு பொருட்களில் பெரும் ஆசீர்வாதத்தை மக்கள் கண்டெடுக்கிறார்கள். மக்களுடைய கண்களில் பார்க்கின்ற பொழுது வெறும் 5 அப்பம் 2 மீன்கள் என்று, ஆனால் இயேசுவின் கையில் அது மிகவும் பெரிய ஆசீர்வாதமாக தெரிந்தது. அந்த ஆசீர்வாதம் தான் குறைவானது அதிகமாக மாறுகிறது. நாம் கொண்டிருக்கின்ற சிறிய திறமைகள், சிறிய நல்ல எண்ணங்கள், நல்ல ஒரு செயல்கள், அதை யாரிடம் கொடுக்கிறோம் என்பதில்தான் அது பகிரப்படுகின்றது. நாம் கடவுளிடத்தில் கொடுக்கின்ற பொழுது குறைவானதும் நிறைவாக மாறுகிறது. பிறருக்கு பகிர்கின்ற பொழுது நம்மிடத்திருக்கின்ற குறைகளும் நிறைவாக மாறுகின்றது. ஆக பகிர்வு என்பது ஒரு பெருக்க மட்டும் இல்லாமல் அது ஒரு அதிசயத்தினுடைய ஆரம்பம். அந்த சிறுவ நற்செய்தியில் தன்னுடைய உணவை அவன் மறைக்கவில்லை. தன்னிடம் இருந்ததை இயேசுவிடம் கொடுக்கின்றார். அங்கு ஒரு அதிசயம் நடக்கிறது. இந்த உலகம் நம்மை சேர்த்து வைத்துக்கொள், உனக்கு மட்டும் வச்சுக்கோ என்று சொல்லும். ஆனால் இயேசு சொல்கிறார், பகிர்ந்திடு. அப்பொழுது 2ஆக, இரட்டிப்பாக, 3 மடங்காக, பல மடங்காக மாறும். நாம் பகிராத வரையும் நம்மிடம் இருக்கின்ற அதிகமான பொருட்கள் கூட குறைவாகத்தான் தெரியும். பகிர்ந்தால் நாம் அதிகமாக்கப்படுவோம். இயேசு நிறைவு தருகின்ற ஆண்டவர். அதை நாம் நம்ப வேண்டும். நம்முடைய குறைகளை நிறைவாக மாற்றுகின்ற ஒரு ஆண்டவர். இயேசு மக்களை பசியோடு அனுப்பவில்லை. அவர் அவர்களை அமர வைக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், நிறைவாக ஒரு உணவை அளிக்கின்றார். வயிறார அவர்கள் உணவுகிறார்கள். இது ஒரு அழகையே உண்மை. கடவுள் அருளும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் வேண்டிய அளவு மட்டும் இல்லாமல் நிறைவான அளவில், எல்லையற்ற அளவில் நமக்கு வழங்கி தருகின்ற ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற குறைபாடுகள், தோன்றும் இடங்கள் அனைத்திலுமே இறைவன் நிறைவை உருவாக்க முடியும் என்பதை உணர்த்துகின்றார். ஆக கடவுளுடைய பராமரிப்பில் நாம் பகிர்கின்ற பொழுது பலவிதமான எஞ்சிய துண்டுகளை நம்மால் காண முடியும். கடவுளுடைய அடையாளம், அவருடைய ஆசீர்வாதம் ஒருபொழுதும் வீணாகாது. அவருடைய கொடை குறையாது. அவருடைய பராமரிப்பு எப்பொழுதும் மேல் அதிகமாகத்தான் இருக்கும். ஆக இன்று நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? அதை நாம் பகிர தயாராக இருக்கின்றோமா? அவ்வாறு தயாராக இருந்தால் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவள் மீது நம்பிக்கை வைத்து பகிர்ந்தால் அன்பு பெருகும், சமாதானம் பெருகும், குடும்பம் ஒன்றுபடும், சமூகத்தில் நம்பிக்கை வளரும். ஆக இந்த ஒரு நிலையில் ஆண்டவரத்தை என்று பகிர்கின்ற ஒரு குணத்தை, இதயத்தை கேட்டு செவிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த ஒரு புதிய நாளை அனைவருக்கும் அருளியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு உமது இரக்கத்தில் நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம். இந்த ஒரு நாளை உமது ஆசீர்வாதத்தால் நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். எங்கள் அனைவருடைய உள்ளத்தையும் மனதையும் உமது தெய்வீக அன்பினால் நிரப்பியறோம், உமது பிரசன்னத்தினால் நிரப்பியறோம். கலிலேய கடற்கரையில் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு வந்து 1000 கணக்கான மக்களை நிறைவடைய செய்த இயேசுவே, இன்று எங்களையும் உம்மில் நம்பிக்கை கொள்ள செய்தருளும். எங்களிடம் உள்ள அந்த சிறியதை கூட உம்மிடம் ஒப்படைக்கின்ற தாராள ஒரு மனதை எங்களுக்கு தாரும். பகிரின் வழியாக உமது அன்பு பெறுகிறது என்பதை நாங்கள் உணர்ந்திட எங்களோடு பயணித்தியறலும். எங்களுக்கு ஒளியை காட்டியறலும். எங்கள் வாழ்க்கையில் பற்றாக்குறை, கவலை, சந்தேகம் வருகின்ற பொழுது நீர் எங்களோடு இருப்பதை நினைவூட்டும். ஆண்டவரே, நீர்தானே எங்களுடைய வாழ்க்கையினுடைய அப்பமாக இருக்கின்றே. அதுதான் எங்களுக்கு ஒரு நிறைவு. உண்மை நாங்கள் நம்பிக்கை வைத்தால் எதுவும் வீணாகாது, எதுவும் குறையாது என்பதை எங்களுடைய இதயத்தின்று ஆழமாக பதிய செய்திடலாம். ஆண்டுடைய புதிய நாள் எங்களுடைய வார்த்தைகள் அன்பாக இருக்கட்டும். எங்களுடைய செயல்கள் பகிர்கின்ற நிலையில் இருக்கட்டும். எங்களுடைய சிந்தனைகள் நம்பிக்கையால் நிரம்பியதாக இருக்கட்டும். எங்களுடைய வாழ்வு
பிறருக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். பசி உள்ளவருக்கு உணவாகவும், தனிமையில் இருப்பவருக்கு ஆறுதலாகவும், துயரத்தில் உள்ளவருக்கு நம்பிக்கையாக நாங்கள் இன்று வாழ்ந்திட எங்களை ஆசீர்வதித்தலும். எங்களிடத்திருக்கின்ற அனைத்தையும் பிறரோடு பகிர்கின்ற ஒரு நேசத்தை எங்களுக்கு அளித்தரலும். ஆண்டவரும் திருதயத்துக்கு வழியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற அனைத்து ஜெபங்களையும் ஏற்றலும், விண்ணப்பங்களை ஏற்றலும். உன் மீது நம்பிக்கை வைத்து உமது ஒளியில் நடந்திட எங்களுடைய பாவங்களை அகற்றி, எங்களுடைய இருளை அகற்றி, தூய ஆவினால் எங்களை நிரப்பியறலும். ஆண்டிருந்த புதிய நாளை உங்களுடைய கைகளில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களை நீரை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து உடைய அன்பு நிலைத்திருக்க செய்தரலும். நாங்கள் செபித்த அனைத்து மன்றாட்டுக்களை ஒன்றாக இணைத்து ஆண்டு இயேசுடைய திரு இறக்கத்தினால் உம்மை பார்த்து நாங்கள் செபிக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.